தண்ணி வசதியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இப்போ அந்த குறையே இல்லைங்க. நம்ம ஒட்டஞ்சத்திர தொகுதிக்கு அவங்க வந்ததுலேருந்து எங்களுக்கு கஷ்டம் இல்லைங்க. திண்டுக்கலுக்கு நிகழ்ச்சிக்கு வந்தப்ப நான் ஏதாச்சும் அறிவிக்காம போனால் சக்கரவர்த்தி விட மாட்டாரு, அவர் தொந்தரவு தாங்க முடியாது அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, தொடர்ச்சியா 6 வாட்டி 30 வருஷமா இவரையே ஜெயிக்க வச்சிருக்கீங்க, என்ன காரணம்னு சொல்லுங்க. அந்த பேர் வந்து மைண்ட்ல நின்றுச்சு. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு எல்லா கட்சிகளும் வந்து மும்முரமான தேர்தல் பணிகளை வந்து முடுக்கி விட்டுருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் வந்து தேர்தல் களத்தில் வந்து பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம். ஒட்டன்சத்திரனாவே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட், விவசாயிகள் பெரும்பான்மையாக வாழும் பகுதின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒட்டன்சத்திரத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 6 முறை தொடர்ச்சியாக ஒரே சட்டமன்ற உறுப்பினர். 1996 முதல் முறையாக சட்டசபைக்குள் நுழைஞ்சவர். டில் டேட் இது வரைக்குமே தொடர்ச்சியாக இந்த தொகுதி மக்களால் வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபைக்கு தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் அமைச்சரும் கூட. எல்லாருக்கும் தெரிஞ்சவர் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் திரு அர சக்கரபாணி அவர்கள் கூட தான் வந்து இன்னைக்கு நம்ம பயணிக்க போகிறோம். அதற்காக நம்ம அவருடைய தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு தொகுதி முழுக்க அவருடைய பயணித்து திமுக ஆட்சி காலத்தில் அவர் தொகுதிக்கு என்னென்ன நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்காரு, என்னென்ன திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு, மக்கள் அவரால் எந்த அளவுக்கு வந்து பயனடைஞ்சிருக்காங்க, மக்கள் இந்த அளவுக்கு இவர் மேல் நம்பிக்கை கொண்டு தொடர்ச்சியாக சட்டசபைக்கு அனுப்புறது எப்படி சாத்தியமானது, எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஏன்னா தேர்தல் தேதியெல்லாம் வந்து அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களும் வந்து தொகுதிக்குள்ள உங்கள் தேர்தல் பணிகள்லாம் வந்து கடுமையாக முடுக்கி விட்டுருக்கீங்க. இந்நிலையில் எங்களுக்கு டைம் கொடுக்குறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடு. ஸோ அதனால் வந்து இந்த டைம்லையும் எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஃபஸ்ட்டு. சார், நான் பிறந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 96 நான் பிறந்த ஆண்டு. அந்த ஆண்டில் தான் நீங்கள் வந்து முதலாக வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆயிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை கடந்து அடுத்த தலைமுறை வந்துட்டாங்க. உங்கள் பொலிட்டிக்கல் ஜேர்னி எப்படி சார்? உங்களுக்கு அரசியல் ஆர்வம் எப்படி வந்துச்சு? கல்லூரியிலேயே வந்துருச்சா, இல்லை வந்து அந்த திமுகவில் சேரலான்ற ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சு? அந்த அரசியல் என்ட்ரி இருக்குல்ல சார், அதை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க சார். விவசாய குடும்பம் பிறந்தவன். இங்கே கிராமத்திலே படிச்சுட்டு அப்புறம் ஹைஸ்கூலு ஹையர் செகண்டரியெல்லாம் இங்கே ஒட்டத்திலே முடிச்சுட்டு கல்லூரி அமெரிக்கன் கல்லூரியில் டிகிரி முடித்தேன். ஆரம்ப கட்டத்திலே, அதாவது எனக்கு 10 வயசு 12 வயசு இருக்கப்பவே அப்போவே எங்கள் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு அப்போ சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் நான் ஆரம்ப பள்ளி படிக்கிறப்ப மரியாதைக்குரிய ஐயா நாச்சிமுத்து அவர்கள் இந்த போகிறப்ப கூட அந்த பள்ளிக்கூடம் இருப்பாங்க. 1969 வந்து திறந்து வச்சார். அதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்ச பின்னாடி ஸ்கூலுக்கு போகிறப்பவே எனக்கு திமுக 6லேருந்து 10 படிக்கிறப்பவே திமுகவில் ரொம்ப ஈடுபாடு வந்துச்சு. அப்புறம் +2 முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ் போய் காலேஜில் மாணவர் திமுகவாக இருந்தேன். 80லேருந்து ரொம்ப 77 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வெறிப்பூர் ஐயா முத்துசாமி அவர்களும் குட்டப்பாளையம் சாமிநாதன் எம்பிக்கு போட்டி போட்டாங்க. அப்போ பழனி தொகுதி சிஎஸ் அப்போ நின்னார். அப்போ நான் பிரச்சாரத்துக்கு போயிட்டேன். ஒரு 16 வயசுல பிரச்சாரத்துக்கு போனால் வீட்டில எல்லாம் எதுவும் சொல்லி அதெல்லாம் ஒன்று விவசாய குடும்பம் ரொம்ப என்ன சொல்றது, வேலையை பாரு, விவசாய குடும்பம் அரசியல்னு போகிறேன் படிக்கிறதா போனால். ஓகே. அப்புறம் ஊரில் அரசியல் பண்ணுவேன். அப்புறம் கிராமத்தில் இருந்த திமுகவில் இருந்தேன். 84 80 சட்டமன்ற தேர்தல், 80 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 84 சட்டமன்ற தேர்தல், 86 உள்ள லோக்கல் பாடி எலெக்ஷனு, 89 சட்டமன்ற தேர்தல். அப்போல்லாம் ரொம்ப தீவிரம் வந்தேன். நான் என் கூட ஒரு 50 ஸ்டூடெண்ட்டு 2 ட்ராவல்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லா ஊருக்கும் நாங்களே போய் ஓட்டு கேட்டோம். ஆமாம். 89 90 முடிச்சுட்டு அப்புறம் 91 டிஎம்கே அந்த காலகட்டத்தில் கலைச்சிட்டாங்க. அப்புறம் 92 தேர்தலில் சுப்புலட்சுமிக்கா எம்பிக்கு நின்னாங்க. அந்த தேர்தலையும் பணியாற்றினேன். நானே இந்த பகுதிக்கு பொறுப்பாளர் வந்து தொப்பம்படி ஒன்றுக்கு. அதுக்கு பின்னாடி மாவட்ட விவசாய துணை அமைப்பாளராக மாண்புமிகு அண்ணன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐபிக்கு அப்போ மாவட்ட செயலாளர் எனக்கு அந்த வாய்ப்பு வழங்கினார். 96 ஒட்டத்தம் தொகுதியில் போட்டியிருக்கு. அவருடைய பரிந்துரையின் பேரில்
தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார். அந்த முதல் எம்எல்ஏ வாய்ப்பு, ஏன்னா எல்லாருக்கும் நீங்க நீண்ட காலமா கட்சி 40 பணியெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம்னா அடுத்து ஒரு மக்கள் பிரதிநிதியா பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 48 பேர் கேட்டாங்க. ஓகே. 48 பேர்த்துல எனக்கு ஐபிஎன் பரிந்துரை பண்ணார். அப்போ எனக்கு வயசு 34 தான். பண்ணி அப்போ தலைவர் கலைஞர் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார். அந்த வருஷம் அதிமுக கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டு திமுக வந்துச்சாங்க. தொடர்ச்சியா வந்து ஒரு 30 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கை. திமுகவில் எல்லா நிலைகளையும் எது ஆளுங்கட்சியாக இருந்து பார்த்துட்டீங்க, எதிர்கட்சியாக இருந்து பார்த்துட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு முதல் எம்எல்ஏ வாய்ப்பு கொடுக்கும் போது நீங்கள் வெற்றி பெற்று சட்டசபைக்கு போகும்போது அப்போ உங்களுக்கு முதலமைச்சராக இருந்தவர் வந்து கலைஞர். தலைவர் கலைஞர். சொல்லுங்க சார், உங்களுக்கு அவர் கூட இருந்த ஒரு மெமரிஸ் இருக்கும்ல. 96 எம்எல்ஏ ஆனேன். அப்புறம் 99 எனக்கு மாவட்ட செயலாளர் திண்டுக்கல். அப்புறம் அப்புறம் அவங்கெல்லாம் சீனியரில் மாவட்ட செயலாளர், அமைச்சரில் மாவட்ட செயலாளர் கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள மண்டல பொறுப்பாளர் போட்டாங்க. என்னை திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக வேடசந்தூர் ஒட்டந்தூர் பழனிக்கு நான் பொறுப்பாளராக மாவட்ட செயலாளர் இருந்து பணியாற்றினேன். ஒரு தலைவர் இங்கே வர்றாரு ஒட்டந்தத்துக்கு. அப்போ அரசு அப்போ என்னென்னா 99 கணேசமூர்த்தி எலெக்ஷன் நிற்கிறார் எம்பிக்கு மதிமுகவில். திண்டுக்கல்லேருந்து வர்றார் அரசு நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஒட்டத்தில் செப்டம்பர் 11 1999 என்னுடைய திருமண நாள். ஆமாம், கரெக்டாக அன்றைக்கி வர்றாரு. நான் தான் அங்கே ஒட்டத்தில் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன ஸ்டேஜ் போடுறேன். அவங்க சிஎம்க்கு முன்னாடி வருவாங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர், இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஆமாம், இதெல்லாம் போட வேண்டாம், அவர் வேணும்னு தான் பிரச்சாரம் பண்ண போகிறாருனாரு. நான் ஸ்டேஜ் போடுறேன். தலைவர் இறங்கி பேசுனா பேசிட்டு, இல்லாட்டி வெளியே நின்று பேசிட்டு, நீ இதை இப்போ ஸ்டேஜை கலைக்க சொல்லலாம் போகக்கூடாது அப்படின்ட்டு நான் மாவட்ட சொல்லாடுறேன். உங்களை விட எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ சரின்னு போட்டாச்சு. ஒரு சும்மா கைட்டில் ஒரு 2 அடி கைட்டு சும்மா தலைவர் ஒரு ஈஸியாக ஏற மாதிரி தான் போட்டிருந்தேன். வந்தார். வந்ததே அவர் மாவட்ட செயலாளர் வந்தாருன்னு அமைச்சர் ஐபிஎன் அமைச்சர் இருந்தார். அவர், நான், கேண்டிடேட் கணேசமூர்த்தி, அப்போ ஒன்றிய செயலாளர் அந்த சட்டப்பேரவை முன்னாள் பண்ண காலிப்பேன், பேரூர் செயலாளர் அந்த கதிவல்சாமி, 6 பேர் தான் நான், வேறு யாரும் நிற்கல. தலைவர்கிட்ட சொன்னேன் மேடையில் இறங்கி பேசணும் அப்படின்னு. சரி இறங்கிட்டார். வேனை விட்டு இறங்கிட்டு மேடையில் நின்று பேசுகிறப்ப சொல்கிறாரு, நான் வர்ற வழியில் பார்த்தேன், ஒரு கட்சி தலைவரை வரவேற்கணும், அதே மாதிரி சாலையும் சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தம்பி சக்கரவாணி சாலையின் மத்தியில் குரோட்டன்ஸ் போல் கொடிகளை நட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இதை செஞ்சுருக்காரு. இதே நடைமுறைத்தான் தமிழ்நாடு முழுவதும் இயக்கத்தோழர்கள் பின்பற்றோம்னு சொன்னாங்க. அது அடுத்த நாள் செய்தியாக இருந்துச்சு. தம்பி சக்கரவாணியை பாராட்டுறேன். ஆமாம், நான் தம்பி வாழ்த்துறேன் அப்படின்னு. பார்க்குறீங்க சார், கலைஞர் அவர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு, என்ன பார்க்குறீங்க, என்ன ஒற்றுமை பார்க்குறீங்க? தலைவர் அவர் இப்போ இருக்கிற சிஎம்ஏ சொல்லியிருக்கார், அவரை போல் என்னால் எழுத முடியாது, அதே மாதிரி கட்டுரையெல்லாம் அடிக்க முடியாது, ஒரு மணி நினைவாற்றல் எனக்கு இல்லை. இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரியே என்னுடைய உழைப்புன்னு தலைவர் கலைஞரே பாராட்டியிருக்கார். அந்த உழைப்பை இயக்கத்தோழருக்கு நான் இந்த இயக்கத்துக்கு பயன்படுத்துன்னு சொல்லி இன்றைய முதலமைச்சர் சொல்லியிருக்கார். நான் ஒன்று கேட்டுக்கிறேன் சார், ஆனால் இப்போ பிஜேபியில் இருக்கவங்க சரி, இப்போ எதிர்கட்சிகளாம் சரி, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் அப்பப்போ கொடுப்பாங்க. அது உண்மைதானா சார்? அவரோட வேகம், வேலை, அதாவது ரொம்ப ஸ்பீடாக இருப்பார், பங்க்சுவாலிட்டி கரெக்டாக இருப்பார். குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட டயத்துக்கு கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். நம்ம ஒரு அரை மணி நேரம் லேட்டாகிட்டு கூட்டம் கொடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலான்னு சொன்னால் கூட மறுபடியும் சொல்லிடுவார். ஆமாம், பங்க்சுவாலிட்டியாக 4:30 4:30 அதே மாதிரி கரெக்டாக இருப்பார். அவரோட அமைச்சரவையில் நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கீங்க சார், எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்து முதல் முறையாக அவருடைய தலைமையின் கீழே நீங்கள் வந்து ஒரு அமைச்சர் பொறுப்பு ஏற்கிறீங்க, என்ன மாதிரியான அட்வைஸ்லாம் கொடுத்துறேன்? நீங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து 96லேருந்து போட்டிட்டு நீங்களும் ஒரு அனுபவம் கொண்டவர், ஒரு முதல்ல ஒரு அமைச்சர் பொறுப்பு கூட கிடைக்கிது. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வைஸை கொடுத்தாரு முதலமைச்சர்? எனக்கு இல்லை, எல்லா அமைச்சருக்குமே கொடுத்தாரு. நீங்கள் எல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணணும், வாரம் நான் பார்ப்பேன், ரிவ்யூ பண்ணுவேன். சிஎம் ஆஃபீஸில் டேஷ்போர்டு இருக்குது, ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன உங்களுடைய எப்படி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறீங்கிறதெல்லாம் பார்ப்பேன். சார் ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா இல்லை கூலாக இருப்பாரா சார்? இல்லை, ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பார், அதில் எக்ஸாம்பிள் கூலாகவும். அது ரொம்ப இதெல்லாம் இருக்க மாட்டார், கடுமையாகலாம் இருக்க மாட்டார். ஆனால் ஏதாச்சும்
தவறுங்கிற பட்சத்தில் கடுமையாக இருப்பார். அதே சமயத்தில் நல்லா உழைக்கிறவரை நல்லா என்கரேஜ் பண்ணுவார். சார் இப்போ ஒட்டஞ்சத்திரத்துல நீங்க பொறுப்பேற்றதுல இருந்து நிறைய நலத்திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நாம வந்துடக்கூடிய இடம் வந்து கலைஞர் கலைஞர் கனவுல திட்டம். சொல்லுங்க சார், இந்த ப்ராஜெக்டை பத்தி சொல்லுங்க சார். என்னோட இது கள்ளிமுதி ஊராட்சி, அந்த சொந்த ஊராட்சி. ஓகே. இங்கே இருக்கிற மக்களுக்கு, ஆதிராவிட மக்களுக்கு ஒரு 10 ஏக்கர் இடம் எடுத்து 200 வீடு கட்டிட்டு இருக்கிறோம். ஒரே இடம் வந்து நீங்களும் அரசு சார்பாக ஒதுக்கப்பட்டு? இல்லை நான் தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ நீங்கள் சொந்த இதில் வாங்கி கொடுத்து இன்னைக்கு 200 வீடு கட்டுறோம். ஓகே சார். 200 வீடு ஒரே இடத்துல? ஆமாம். இதே மாதிரி குரூப்பாக கட்டுறது மட்டும் ஒரு 5-6 இடத்துல கட்டுறோம். மார்கமுட்டி பக்கத்தில் எல்லப்பட்டியில் இதே மாதிரி ஒரு 191 வீடு கட்டி திறந்துட்டேன். புஷ்பத்தூர் ஊராட்சியில் ஒரு 141 வீடு கட்டி தந்துட்டேன். இங்கே 200 வீடு. மஞ்சநாயக்கம்பட்டி ஊராட்சியில் ஒரு 200 வீடு இதே மாதிரி வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு மினி டவுன்ஷிப் மாதிரி எல்லாருக்கும் வந்து நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. எல்லா பேரும் ஒரே டைமாக ஒரே பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. ஒரே மட்டத்துக்கு வந்துருச்சு. இல்லை 2-3 வீடு இப்போ வெள்ளை அடிச்சுட்டாங்க. புதுசாக கட்டுறாங்களா? இப்போ ஆர்டருக்கு வந்துருக்கா? எல்லாமே முடிஞ்சு. மொத்தம் எத்தனை வீடு? மொத்தம் 200 வீடு. தமிழ்நாட்டில் 8 லட்சம் வீடு குடிசையில்லா மாநிலமாக இருக்கக்கூடாதுக்காக 8 லட்சம் வீடுகளை கட்டணும் முதலமைச்சர் முடிவு செஞ்சார். அதில் முதல் வருஷம் 1 லட்சம் வீடு, 2வது வருஷம் 1 லட்சம் வீடு கட்டி இப்போ 2 லட்சம் வீடு முடியும் தருவாயில் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் 1 லட்சம் வீடு 3,500 கோடி ரூபா நிதி ஒதுக்கி கட்டப்படும் சொன்னார். அந்த வகையில் ஆரம்பித்து அப்போ அந்த திட்டம் வந்து அப்போ முடிச்சு இப்போ என்னென்னா இந்திரா காந்தி வீடு கட்டும் திட்டம் இருக்குது, ஐஏஒய்ன்னு சொல்லி. அப்புறம் அதில் என்னென்னா ஒன்றிய அரசும் பணம் தருது, மாநில அரசும் பணம் தருது. அதில் என்னென்னா இந்த அளவில் தான் கட்டணும்னு சொல்லி ஒரு நாம்ஸ் இருக்குது. இதில் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்ததே அதே மாதிரி இதை அப்போ சொன்னாங்க 360 ஸ்கொயர் ஃபீட் தான் கட்டணும்ட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லா அமைச்சர்கள்லாம் மாவட்ட செயலாளர், எம்எல்ஏக்கெல்லாம், எம்பிக்கெல்லாம் முதலமைச்சர்கிட்ட சொன்னோம். கட்சியினுடைய முன்னோடியெல்லாம் இது பணம் நம்ம 1.5 லட்சம் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் தர்றோம், அவங்க எவ்வளோ வேணாலும் பணம் போட்டு கட்டிக்கிட்டுன்னு சொன்னோம். ஓகே. நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு மானியம் மாதிரி கொடுக்குற அமௌண்ட்டில் அதேமாதிரி கூட்டுறவு வங்கியிலேருந்து 1 லட்சம் தர்றாங்க. பெண்கள் சுயகுழு தான் மெம்பர் 50,000. மெட்டீரியலாக கொஞ்சம் குறைஞ்ச விலையிலே நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். இடம் இல்லைன்னா இடம் வாங்கி கொடுத்துட்றோம். அரசாங்க இடம் நிறைய இடத்துக்கு கொடுத்துருவோம். இந்த இடம் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஆமாம், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க. இடத்த காரியம் ஜெயமாகுதுங்க. இன்னும் மீண்டும் அவங்களுக்கு நாங்கள் ஒரு உற்சவப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தொடர்ச்சியாக அவரையும் எம்எல்ஏ ஆக்கிட்டு இருக்கீங்க, அதான் காரணமா? அவ்வளோதானுங்க, வேற எதுவும் இல்லை. இன்னும் மேற்பதவிக்கு போகணுங்கிற எங்களுக்கு ஒரு ஆசை. இன்னும் மேற்பதவிக்கு இன்னும் போகணுங்க. இன்னும் அமைச்சராகணும். எங்களுக்கு சொன்ன இன்னும் தான் எதை வேணாலும் செஞ்சு கொடுக்குறாங்க. தண்ணி வசதியிலேருந்து, வீடு கட்டுறதுலேருந்து, மற்ற வீட்டுகளில் பூங்காவனம் வைக்கிறதுலேருந்து எல்லா வசதியும் எங்களுக்கு. தண்ணி வசதியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இப்போ அந்த குறையே இல்லைங்க. நீங்கள் நேரடியாக எம்எல்ஏ ஆஃபீஸ் போனால் அவரை பார்க்கலாம், எப்போ போனாலும் அவர் பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் எங்களை ஃபோன் பண்ணாலும் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறோம். கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னால் அது கண்டிப்பாக அங்கே நாங்கள் வீட்டுக்கு வரக்கூட நடக்குமுங்க. உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வீடு இருக்காண்ணா? உங்களுக்கு இந்த லைனு வீடுங்க. இந்த லைனில் வீடு என்னென்ன வசதிகள்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க? எல்லா வசதியுமுங்க. தண்ணி வசதி எல்லாமே, தண்ணி வசதி எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. தண்ணி அங்கே இருக்குது. இப்போ தான் பைப் போட்டுருக்கு பாருங்க. வீடு நெட்டுக்கு போட்டுருக்குது பாருங்க. ஆமாங்க, எந்த குறையும் இல்லைங்க. எங்களுக்கு அவங்க தான் முக்கியமாக நல்ல முறையில் இந்த கருத்துமோ அது மேல் பதவிக்கு வரணுங்க. அவர் ஆல்ரெடி அவருக்கு வந்து ஆல்ரெடி மக்கள் ஆரம்பிச்சு எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க. ஆமாங்க. அதுக்கு வந்து சிஎம் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து அமைச்சர் பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காரு. கண்டிப்பாங்க. எங்களுக்கு அவங்க இந்த ஏரியா நம்ம ஒட்டஞ்சத்திரம் தொகுதிக்கு அவங்க வந்ததுலேருந்து எங்களுக்கு கஷ்டம் இல்லைங்க. தொடர்ச்சியாக ஒரு தொகுதியில் வந்து நம்ம தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஓகே நம்ம மக்கள் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டு. ஆனால் இது இவங்க சொல்கிற வார்த்தை வந்து உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறது, நீங்களே ஒரு எமோஷன் ஆகிறீங்க சார். ஏன்னா இது பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல அடிப்படைங்க. இந்த மாதிரி இடம் வாங்கி கொடுத்து, நல்ல இடத்துல வந்து வீடு கட்டி கொடுத்து, இந்த மாதிரி அமைச்சர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி நாங்கள் நன்றி செலுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆக்சுவலி இதான் சார் உண்மையான வெற்றி உங்களுக்கு. எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? உங்க தொகுதி மக்கள், உங்கள் மக்கள். அது என்னோட ஒரு இங்க மட்டும் இல்லைங்க, இங்க வந்தாங்கன்னா சிங்கப்பூராப்பா அப்படிங்கிறாங்க. வெளியில இருந்து வர்றவங்க என்னப்பா இது சிங்கப்பூரா அப்படிங்கிறாங்க. எங்க அமைச்சர் அது மாதிரிதான் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. என்ன வேலை முடிஞ்சா என்ன அது சிங்கப்பூர் தாங்க, அரசு சிங்கப்பூர் தான் அப்படிங்கிறாங்க.
என்னப்பா பூரா மரக்கண்டா இருக்குது, ரோடே பார்த்தா இது ஊரு களிமணியமா தெரியல அப்படிங்கிறாங்க. நாங்க சொல்றது சிங்கப்பூருங்க, இது சின்ன சிங்கப்பூர். போன தடவை வாங்கின ஓட்டை விட அதிகமாங்க. சார், அப்போ வந்து இந்த தொகுதியில வந்து ஒரு எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாருன்றதை இப்ப பேச பொருள் ஆயிட்டு இருக்காங்க. எங்க ஏரியாவுக்கு எங்க அமைச்சரை தவிர்த்து மத்த இது செல்லுபடி ஆகாதுங்க. சரி, சொல்லுங்க சார், நீங்க ஸ்கொயர் ஃபீட் பத்தி பேசிட்டு இருந்தீங்க நீங்க. ஏன்னா வந்து ஓரளவுக்கு அப்போ காலகட்ட வீடெல்லாம் வந்து ஒரு காம்பாக்டா ஆமாம், இருக்கு. சின்ன வீடாச்சு. இப்போ 360 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறத நம்ம சொன்ன முதலமைச்சர்கிட்ட எவ்வளோ வேணால் பெருசாக கட்டிட்டு போகிறாங்கன்னா நான் பணம் 1.5 லட்சத்துக்கு கொடுத்துடலாம்னு நான் சொன்னேன். இப்போ அதனால தான் இப்போ பாருங்கள், ஒரு ஹாலு 23க்கு 22க்கு 23ங்க. ஒரு பெட்ரூமு, இதுல வந்து 2 பெட்ரூமுங்க. இதுல 2 பெட்ரூமு, ஒரு கிச்சன், இதுக்கு ஆளுங்க. பாத்ரூமு பாத்ரூம் முன்னாடிங்க. பாருங்க, இந்த முன்னாடி சைடு இது பாத்ரூம் வர்றதுக்கு தண்ணி தொட்டி, பாத்ரூம். இது எல்லா வீட்டுக்கும் செப்பரேட்டா ஒவ்வொரு வீட்டுக்கும். ஆமாங்க இருக்குதுங்க. இப்போ ஒவ்வொரு வீட்ல வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு. ஒவ்வொரு வீட்ல அட்டாச் பாத்ரூம் இருக்கு. பெருசாக கட்டுறவங்க இருக்காங்க, மாடி வீடு கட்டுறாங்க. ஓகே ஓகே. இதுலேயே 30 லட்சம் ரூபா கட்டுறதுல இருக்காங்க. எனக்கும் சொந்த வீடு இல்லை சார், நானும் அடுத்து அதான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் ஊரில் கட்டுறதுக்கு. உண்மையிலேயே ரொம்ப ஒரு நெகிழ்வான தருணம் தான் சார். ஏன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து ரொம்ப ஒரு உழைப்பாளி வர்க்கம். ஆமாம், வீடு கஷ்டப்பட்டு வந்து வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு, யாருமே இடம் இல்லாமல் சொந்த கஷ்டப்பட்டு. கனவு இருக்கு ஒரு வீடு கட்டலாம்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு அதை முதலமைச்சர் நிறைவேற்றிருக்காரு. கண்டிப்பா சார். அவரு என்ன சொல்றதுன்னா, டென்யூர்ல குடிசையே இல்லாத தமிழகத்தை உருவாக்கும். ஆமாம் ஆமாம் ஸோ அதான் வந்து அவரு ஆமாம். லீட் பண்ணியிருக்காரு. 10 ஆண்டு காலத்தில் குடிசையில் தமிழகத்தை மாற்றணும்னு சொல்லி 8 லட்சம் வீடு கட்டணும்னு சொன்னார். 2 லட்சம் வீடு கட்டியாச்சு. இந்த ஆண்டு 1 லட்சம் வீடு கட்டுறதுக்கு விட்டுருக்காரு. அது இல்லாமல் 2.5 லட்சம் வீடுகள் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளை பழுதுபார்ப்பதற்காக, ஓட்டு வீடாக இருந்தால் 75,000, காங்கிரீட் வீடு இருந்தால் 1.5 லட்சம், அந்த 2.5 லட்சம் வீட்டையுமே ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் ஒரு 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 பொதுக்கூட்டம் ஒரு மேடையில் வந்து அமைச்சர் நேரு உங்களை பத்தி ஒன்று பேசினாரு. அது ரொம்ப வைரல் ஆச்சு. ஆமாம், அமைச்சர் சக்கரபாணி வந்து அவர் தொகுதிக்கு வேண்டதெல்லாம் வந்து விடவே மாட்டாரு. அவரே நேரடியா வந்து எது வேணுமோ வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து, ஜிஹெச்ல இருந்து, காலேஜ்ல இருந்து எல்லா திட்டங்களையும் வந்து அவர் தொகுதியில் வந்து கேட்டு வாங்கி கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்வா பேசியிருந்தாரு. சொல்லுங்க சார், உங்க தொகுதிகளுக்கு திட்டங்களை வந்து கொண்டு வரது, குறிப்பா கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள், சுகாதார நிலையங்கள், இதுல அதாவது நான் 96 சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்றப்ப அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எது செய்யறதுங்கிறது இருந்தாலும் சாலை வசதிகள், அதே மாதிரி பேக்வர்ட் கிளாஸ் ஹாஸ்டல், ஆதிராவிடருக்கு மாணவர் தங்கி படிக்கிறது விடுதி, சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் பில்டிங், மக்காச்சோள ஆராய்ச்சி மையம் இன்றைக்கி இந்தியாவிலேயும் எங்கேயும் இல்லை, நம்ம தொகுதியில் தான் வாகரையில் இன்றைக்கி கொண்டாந்தோம். அப்போ இது மாதிரி மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டாந்தோம். அந்த காலத்தில் சிறு கூட்டு குடிநீர் திட்டம் தான் நிறைய செஞ்சேன். எல்லா ஊர்லேயுமே ஓஎஸ்டி டேங்க் குடிநீருக்காக மேல்நிலை தொட்டி கட்டப்பட்டது. சிறிய கூட்டு குடிநீர் திட்டமாக 10 ஊர் 15 ஊர் அது மாதிரி பண்ணேன். அப்புறம் 2001 எதிர்க்கட்சி, 2006 ஆட்சிக்கு வந்த முன்பாக நிறையா பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியும். 2011 21 வரைக்கும் எதிர்க்கட்சியாக இருந்துட்டு ஒன்றும் செய்ய முடியல. இந்த தடவை 21 ஆட்சிக்கு வந்ததை நம்ம பகுதி வறட்சியான பகுதி, காவிரிக்கு குடிநீர் திட்டம் கொண்டாடுறோம்னு சொல்லி 940 கோடி ரூபா முதலமைச்சர் அவர்கள் 2022 மே மாதம் திண்டுக்கலுக்கு வந்தப்போ அரசு நலத்திட்ட உதவி வழங்குறப்ப அறிவிச்சிட்டு போனார். ஒட்டந்தர தொகுதி மக்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக சுமார் 940 கோடி ரூபாயில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் சொல்லி அறிவிச்சார். கவுட்டுப்பாளையம்னு சொல்லி நஞ்சை போலூர்லேருந்து கொண்டு வந்து அரவக்குறிச்சியில் ஒரு 11 ஏக்கர் நிலம் வாங்கி அங்கே ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு சுத்திகரித்து தண்ணி சின்னக்காம்பட்டி, இங்கேருந்து போகிற வழியில் சின்னக்காம்பட்டி இருக்குது, அங்கே தான் தண்ணி வருது, நம்ம தொகுதிக்குள்ளே என்ட்ராகுது. அங்கேருந்து ஒட்டத்துக்கு ஒரு லைன் போகுது, இங்கே மேற்க இந்த வழியாக வருது. இந்த ரோடு என்னன்னா தாளையத்துலேருந்து கள்ளிமிட்டியம் இடையோட்டம் தாடிக்கொம்பு 80 கிலோமீட்டர் ரோடு மாநில நெடுஞ்சாலையாக ஆக்கிட்டேன். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்பு அண்ணன் KN நேரு அவர்களும், அண்ணன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்பு அண்ணன் IP அவர்கள், அதிகாரியை குடிநீர் வாரிய அதிகாரியை நாங்கள்லாம் முதல் கட்டமாக முடிவிட்ட பணியில் ஆரம்பிச்சு வச்சோம். இன்னும் தண்ணி முழுமையாக இன்னும் எல்லா வீட்டுகளுக்கு போய் சேர்ந்துச்சு வச்சுங்க. இன்னும் எப்படி இருந்தாலும் சீக்கிரம் போனால் எல்லா வீட்டுக்கும் தண்ணி எல்லா வீட்டுக்கும் பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். தெருக்கள் எங்கேயும் பைப் இருக்காது. அந்த திட்டம் ஒரு நாளைக்கு 4 கோடி 30 லட்சம் லிட்டர் தண்ணி முழுமையாக பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க. வந்தது 30 வருஷத்துக்கு நம்ம தொகுதியில் தண்ணி பிடிச்சிருக்காரு. இவர் குறை தான் சொன்னாங்க 2021 சட்டமன்ற தேர்தலில். இவர் 25 வருஷமாக MLA இருக்கார், காலேஜ் கொண்டாடல அப்படின்னாங்க. தலைவர்கிட்ட ஆட்சிக்கு வந்து சொன்னேன், ஒரு கல்லூரி தான் வந்தேன். முதல் 10 கல்லூரி அறிவிச்சார் ஹையர் எஜுகேஷன் சார்பாக. அதில் ஒரு கல்வித்தில் ஒரு கல்லூரி 15 கோடி ரூபா கொடுத்து கட்டணம் கட்டியாச்சு.
இப்போ ஸ்டூடெண்ட்டு அதாவது மாணவி 2 பேரும் படிக்கிறாங்க. அப்போ அந்த வருஷமே ஹச்ஆர்என்சி இந்து சமய அறநிலையத்துறையில் 10 காலேஜ் அறிவிச்சாங்க. அதில் ஒரு லேடிஸ் காலேஜ் மட்டும் வாங்கிட்டேன். பழனி ஆண்டவர் அரசு கலைக்கல்லூரி. ஆமாம், பெண்கள் கல்லூரி. அதுக்கடுத்து இது 10 அந்த வருஷமே 10 அறிவிச்சாங்க. இது தொழில் ஐடிஐ அதில் ஒன்று வாங்கிட்டேன் விருப்பாச்சியில். அப்போ 3 காலேஜே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. அதுக்கு 1க்கு 3 வாங்கி எல்லாம் அந்த குறையில்லை. நீங்க பொறுப்பேற்றக்கூடிய துறை உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர். இப்போ உங்க மேல தொகுதியிலும் சரி தொகுதி மக்களும் சரி இவ்வளவு ஒரு நேர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கும் போது தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் உங்க மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இவங்க சரியா கையாளுறது இல்லை, நிறைய குளறுபடிகள் நடக்குது, இவங்க நெல் மூட்டைகள் வந்து மழையில் நனைஞ்சு வீணாகுது, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியா வந்து எதிர்க்கட்சி தலைவராகட்டும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களாகட்டும் அதே போல ஒன்றிய அரசுலேருந்து வரக்கூடிய அமைச்சர்களாகட்டும் எல்லாம் இந்த இது ஒரே குற்றச்சாட்டு தான் வந்து உங்க மேல வந்து வச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? 2021 திமுக ஆட்சிக்கு வந்த சமயத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கத்துறை அமைச்சர் அந்த பொறுப்பை வழங்கினார். வழங்கியதுலேருந்து அப்போ சொன்னார், ஒரு நெல்மணி கூட மழையில் நினைக்கூடாது. என்னையும் வேளாண்மை துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு வீட்டுக்கு அழைச்சி ஒரு நாள் சொன்னார், தொலைக்காட்சியில் பார்த்துட்டு. அப்புறம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஆட்சிக்கு வந்த முன்னாடி 1000 கோடி ரூபா நபார்டு வங்கிலையும் அரசாங்க நிதியிலையும் கொடுத்து 8 லட்சம் மெட்ரிக் டன் செமி குடோன் கட்டுறதுக்காக குடோன்லாம் கொடுத்து நெல்லெல்லாம் முதல்ல திறந்த வெளியில் அங்கே வச்சுருப்பாங்க டெல்டா மாவட்டம். இப்போல்லாம் குடோன் கட்டி நிறையா மழை நிலையம் பாதுகாத்து வர்றான். அதே சமயத்தில் அவங்க ஆட்சியில் நெல்லுக்கான ஆதார விலை 1960 2021. அதே மாதிரி அரசாங்கத்துடைய ஊக்கத்தொகை 2011 அவங்க உயர்த்தி கொடுக்கல. சன்ன ரகத்துக்கு 70 ரூபா இருந்துச்சு, பொது ரகத்துக்கு 50 ரூபா இருந்துச்சு. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதை சன்ன ரகத்துக்கு 70 ரூபாய்ங்கிறத 100 ரூபா உயர்த்தி கொடுத்தாரு முதலமைச்சர். பொது ரகத்துக்கு 50 ரூபாய், காமன் வெரைட்டிக்கு 75 ரூபாய்னு உயர்த்தி கொடுத்தாரு. இன்றைக்கி இந்த ஆண்டு இறுதியில் சன்ன ரகத்துக்கு 156 ரூபா, பொது ரகத்துக்கு 131 ரூபா. படிப்படியாக 1960 ரூபாய்ன்னு நாங்கள் தேர்தல் அறிக்கையில்னு சொன்னோம்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல்லுக்கான ஆதார விலை 2500 ரூபா வழங்கப்படும் சொன்னோம். எதிர்க்கட்சி தலைவர் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் 2500 ரூபா சொன்னீங்க, இன்னும் அதை நிறைவேற்றலையும் சொன்னார். அப்போ நான் எந்திரிச்சு பேசினேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று நீங்கள் 4 ஆண்டு ஆளு, 5 ஆண்டுக்கு இன்னும் எங்களுக்கு ஒரு ஆண்டு வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் சொன்ன வாக்குறுதி கண்டிப்பாக நிறைவேற்றுவோம்னு சொல்லி முதலமைச்சருடைய அரசு நிறைவேற்றும்னு சொன்னேன். குறிப்பாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு முதலமைச்சர்கள் நிதி நிலையத்தில் இன்றைக்கி ஊக்கத்தொகையை 156 ரூபாய்னு சன்ன ரகத்துக்கு, பொது ரகத்துக்கு 131 ரூபாயை உயர்த்தி கொடுத்து 2500 சொன்னதை 2545 ரூபா தரோம். பொது ரகத்துக்கு 2500 ரூபா தரோம். அவங்க 2011-21 வரை அவருடைய ஆட்சி காலத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 1,79,811 மெட்ரிக் டன். ஆனால் மொத்த ஆட்சி காலத்தில் ஆமாம் 10 வருஷத்தில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற வந்து இன்னைக்கு 2,25,00,000 மெட்ரிக் டன் இந்த 20 தேதி வரைக்கும் பண்ணியிருக்காரு. 1972 கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தை தோற்றுவிச்சாங்க. தோற்றுவிச்ச காலத்துலேருந்து 2024-25 48 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணி சாதனை படைச்சாங்க. இந்த ஆண்டு இது வரைக்குமே ஒரு 40 லட்சம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மாதம் இருக்குது, கண்டிப்பாக இன்னொரு 25 லட்சம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். 65 லட்சம் மெட்ரிக் டன். இது பெரிய தமிழ்நாட்டில் நெல் கொள்முதலில் ஒரு இது சிவில் சப்ளை கொள்முதல் பண்ணுது. இது ஒரு ரெக்கார்ட் பிரேக். அவர் எதிர்கட்சி தலைவர் வந்து அவரும் ஒரு விவசாய பின்புலம் கொண்டவர். அவர் வைக்கக்கூடிய நிலையம் விட்டுறாங்க, நெல்மணி வந்து முளைக்குது, அதாவது அவர் போய் பார்வையெல்லாம் இட்டுட்டு, அதாவது அவர் அந்த தீபாவளி டயத்தில் போயிருந்தார். 22 தீபாவளி 22ஆம் தேதி போனார், டெல்டா தஞ்சாவூர் போனார். போயிருந்தப்போ நானும் அங்கே தான் இருந்தேன். முதலமைச்சர் சொல்லிட்டார் எங்களெல்லாம் முதலே. அவர் அக்டோபர் 2ஆம் தேதியே முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கூட ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தி விசி மீட்டிங்கு எல்லா கலெக்டரு எல்லாம் கலந்துக்கிட்டப்போ சொன்னார் யார் முதலமைச்சர், இனிமேல் எல்லாம் பருவகால மழை அக்டோபர் 14ஆம் தேதி ஆரம்பிக்குது, அதனால் எல்லாமே
வாங்கி நெல்லெல்லாம் எங்கேயும் மழையில் நிலையக்கூடாது, நல்லா பத்திரமா பாதுகாத்து வைக்கணும்னு சொன்னார். அப்போ நான் எங்கள் செக்ரட்டரி, எம்டி, கமிஷனரு அதாவது அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மழை பெஞ்சுது டெல்டா மாவட்டத்தில். 20 குழுக்கள், எல்லா ஜிஎம்மு எல்லா மாவட்டத்தில் இருக்கிற ஆரம்பெல்லாம் வர சொல்லிட்டோம். 20 டீம் போட்டு திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் இந்த 5 மாவட்டத்தில் தான் எங்களுக்கு நெல் கொள்முதல் அதிக. மழை பெய்ஞ்ச சமயத்தில் அத்தனை டீம் போட்டு வாங்கிய நெல்லை உடனே மற்ற மாவட்டத்துக்குள்ள அனுப்பிச்சோம். அது இல்லாமல் குடோனில் பத்திரமா பாதுகாப்பு வச்சுருந்தோம். அவர் வந்து ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் புத்தூர்னு ஒரு ஊருக்கு வர்றாரு. வந்து பார்க்குறப்ப அவர் முன்னாள் அமைச்சர் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாரு, முன்னாள் அமைச்சர் கூட்டிகிட்டு கொண்டாந்து அதை பார்க்குறப்ப டிபிசியில் பார்க்குறப்ப என்னங்கிறாரு, நெல்லெல்லாம் மழையில் நனையுது, இந்த அரசு அதுக்கான நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னார். நாங்கள் சொன்னோம். அவர் போயிட்டு போனவர். அதுக்கு பிறகு நாங்களும் போய் பார்த்தோம். அந்த நெல் வாங்குகிற இடத்துல பதர்னு கொஞ்சம் வேஸ்ட்டான அதை நிறைய குமிச்சு வச்சுருப்பாங்க. அதில் சில நெல்லுக்கள் செதறி போய் விழுந்துடும். மழை பெஞ்சா அதில் அங்கே முளைச்சிடும். அதனால பூராமே நெல் முளைச்சி போச்சு அப்படின்னு சொன்னார். விவசாயிகள் எங்கேயுமே ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்ல, இவர் தான் சொன்னார். வேறு யாருமே விவசாயிகள் குற்றச்சாட்டே சொல்ல. ஓகே சார், இப்போ நம்ம ஒட்டன்சத்திரம் டவுனுக்கு வந்துட்டோம். ஆனால் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு சிட்டி ஃபீலிங் தான் இருக்குது. ஏன்னா ஒட்டன்சத்திரங்கிறது வந்து திண்டுக்கல்லிருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர், 27 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டயர் 2 டவுனு. ஆனால் இப்போ நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி தான். பேரூராட்சி இருந்துச்சு, நகராட்சியை நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம். பண்ணி இப்போ பாருங்க, ரோடெல்லாம் 2 சைடு பண்ணி லைட் வசதி, மற்ற அதாவது தூய்மையான நகராட்சியில் ஒட்டந்த நகராட்சி 11th பிளேஸ் பெற்றிருக்கோம். குப்பை கூடனுக்கு தனியாக இடம் 20 ஏக்கர் வாங்கி குப்பையில முதல்ல ரோட்டில் கொண்டு எரிப்பாங்க. 20 ஏக்கர் நிலம் வாங்கி கொண்டு குப்பையை அங்கே கொண்டு போய் ஒவ்வொரு வார்டுக்கு ஒரு வண்டி டவுனுக்கு அவுட்டரில் கம்போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பிளான், ட்ரைனேஜ் பூரா தண்ணி பூரா ஒரே இடத்துக்கு போய் அதை ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறோம். அது 7 கோடி ரூபா செலவு வச்சு பண்ணுறோம். நான் ஆல்ரெடி கேட்ட முடியாது சார். ஒட்டன்சத்திரம் சுற்று வட்டார பகுதியில் கிராமப்புறங்களில் வந்து முருங்கை விளைச்சல் வந்து அமோகமாக இருக்கும். நிறைய பேர் வந்து இங்கே முருங்கைக்காய் தான் இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த முருங்கை விளைச்சலை அடுத்து வந்து அதை மதிப்பு கூட்டுறதுக்கோ இல்லை வந்து அடுத்து வந்து அதை விற்பனைக்கு கொண்டு போகிறதுக்கோ வந்து எந்த அளவுக்கும் ஒரு வசதிகள் வந்து முன்னெடுக்கப்படலை அப்படின்றது வந்து எதிர்க்கட்சி தலைவர் இங்கே வந்தப்போ குற்றச்சாட்டாக வச்சுருந்தாரு. அதுக்கு தான் ஜனவரி 7ஆம் தேதி முதலமைச்சர் வந்தப்போ திண்டுக்கல் மாவட்டம், அதே மாதிரி திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டத்தில் விளைகின்ற முருங்கைக்கு கட்டுப்படியான விலை ஆண்டுதோறும் கிடைப்பதற்காக முருங்கை பதப்படுத்தும் உலகத்தரம் வாய்ந்த தொழிற்சாலை ஒட்டத்தில் 7 கோடி ரூபாயில் அமைக்கப்படும் அறிவிச்சுட்டு போயிருக்காரு. அதாவது பதப்படுத்தி வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த மூலப்பொருளெல்லாம். இது லேடிஸ் காலேஜ், ஆமாம், நம்ம கச்சாரன்சி காலேஜ், லேடிஸ் காலேஜ் 25 கோடி ரூபாயில் கட்டுறான். ஹாஸ்டலுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு, டெண்டர் விட்டாச்சு. ஹாஸ்டலும் கட்டுறோம். அது ஒரு 18 கோடி. அது இல்லாமல் ஆடிட்டோரியம் 30 கோடி ரூபாய்க்கு கட்டுறோம். பள்ளி காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு காலையில் டிஃபன் கொடுத்துறோம் ஃப்ரீயா, மதிய சாப்பாடு லஞ்சு கொடுத்துறோம். ஹாஸ்டலுக்கு வர்றப்ப அதுலேயும் ஃப்ரீ டிஃபன். ஆனால் வெளியே பெருசாக பேசப்படாதீங்களா? 3 நேரம் கொடுக்குறோம். நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. காலையில் ஒரு காலேஜில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் பள்ளியில் அங்கே 2 காலேஜ் இருக்குது, லேடிஸு ஜென்ஸு. அதோட பாலிடெக்னிக்கும் இருக்குது, ஸ்கூலும் இருக்குது. இப்போ என்னன்னா இது ஒரு காலேஜ் இங்கே வந்திருக்கு. சிஎம் என்ன சார் சொன்னார்? இந்த மாதிரி வந்து ஒட்டன்சத்திரம் தொகுதியில் நீங்கள் நிறைய திட்டங்கள் வந்து முன்னெடுக்கிறீங்கல்ல, சிஎம் என்ன சொல்லுவார் கூப்பிட்டு? அமைச்சரே இல்லை நிகழ்ச்சிக்கு வந்தப்போ திண்டுக்கலுக்கு வந்தப்போ பேசினார். நான் ஏதாச்சும் அறிவிக்காமல் போனால் சக்கரவர்த்தி விட மாட்டார், அவர் தொந்தரவு தாங்க முடியாது அப்படின்னாரு. பொதுவாக எல்லா ஊர்லேயும் வந்து இப்போ ரோட்டை அகலப்படுத்தும் போது, ஹைவேஸ் பண்ணும்போது வந்து 2 சைடில் இந்த மரத்தையும் வெட்டி எடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மரத்தை நட்டு ப்ராப்பராக வளர்க்குறாங்கன்னா கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டில் 2 சைடும் மரம் தான் நிழலாவே இருக்கும். நல்லா இருக்குது. ஏதாச்சும் அவசரம்னா இன்னும் அங்கே இலைப்பாடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம்னா கூட அது ஒதுக்குறதுக்கு இடம் இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் ரோடு விரிவாக்கத்தினால மரங்கள் எல்லாம் போயிடுச்சு. அதான் அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. பாருங்களேன், இந்த ரோட்டை பாருங்கள். உங்களுக்கு என்ன சார் இன்னும் ஃபியூச்சர் கோல்ஸ்லாம் வச்சுருப்பீங்களே? அதாவது சேர்ந்தவரா? அதாவது இது விவசாயம் சார்ந்த பகுதி, வறட்சியான பகுதி. இப்போ ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜு இதெல்லாம் கொண்டாட்டேன், இது கோச்சிங் சென்டர்லாம். அதே சமயத்தில் ஒரு ஹார்டிகல்ச்சர் கல்லூரி வேணும்.
அதே சமயத்தில் நம்ம தோட்டக்கலைத்துறை சார்ந்து ஒரு படிப்பு, ஒரு கல்வி. அது இல்லாமல் இந்த விவசாய நிலங்களுக்கு தண்ணி எங்காவது, அதாவது ஏற்கனவே அமராவதியும் காவிரி இணைய இடத்துலேருந்து பம்பிங் மூலமாக கொண்டாடலாம்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கிறோம். உங்கள் பகுதியில் முதலமைச்சர்னு சொல்லி அதில் 10 கேள்வி கோரிக்கை வைக்க சொன்னாங்க. அதில் ஒரு கோரிக்கையை, நான் வச்ச கோரிக்கையை முதலமைச்சர்கள் 97 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து அரசாணை வெளியிட்டு கரூர் மாவட்டத்தில் கரூர், கிருஷ்ணராயபுரம், அரவக்குறிச்சி, அதோடு திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர், ஆத்தூர், ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், நத்தத்தில் சாணார்பட்டின்னு ஒரு பிளாக், இதுக்கெல்லாம் கொண்டாடுறதுக்கு ஒரு 5400 கோடி ரூபாயில் எல்லா குளங்கள் ஏரிகள் தண்ணி கொண்டாடுறதுக்காக எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. அது வந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம இந்த பகுதியை மாவட்டத்தில் ஒரு 5 தொகுதி, நம்ம தொகுதி எல்லாமே தண்ணீர் ஆயிடும். எல்லா நீங்க போகும்போது எல்லாமே மொத்தமாவே பச்சை பசேல்னு ஆமாம் ஆயிடும். சார், உண்மையிலேயே நான் வந்து இப்போ கூட இருக்கவங்களாம் சொன்னாங்க ஒரு போட்டித் தேர்வு மையம் அதுக்கான ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க. நீங்க கூட சொன்னீங்க. ஆனால் நான் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு எதிர்பார்க்கல சார். சார் ஏதோ ஒரு பில்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அதுக்குள்ளே வந்து லைப்ரரி, ஒரு குட்டியான பில்டிங்காக இருக்குன்னு நினச்சி வந்தேன். நீங்கள் பிரம்மாண்டமாக கட்டிருக்கீங்க சார். அதுவும் ஒரு நேச்சுரலான அட்மாஸ்பியர், பீஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். ஸோ அந்த அட்மாஸ்பியரில் மலையடி வரோம். எப்படி சார் தோணுச்சு இந்த இது உங்களுக்கு? எப்படி இந்த எண்ணம் வந்து? அதாவது இருக்கிற ஸ்டூடெண்ட்டு, இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் போகணும்னா சென்னைக்கு போகணும், இல்லாட்டி மதுரை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, காரைக்குடி, இப்படி பகுதிக்கு போனால் ஏழ்மையான மாணவர்கள் அங்கே போய் விடுதியில் தங்கி படிக்கணும், பணம் கட்டணும். அதே சமயத்தில் கோச்சிங் சென்டருக்கு அங்கே தனியார் தான் நடத்துகிறாங்க, அதுக்கு பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை. அதனால் இங்கே நம்ம ஒரு சென்டர் கொண்டாந்தலாம்னு சொல்லி ராஜ்யசபா எம்பி நமக்கு நாம திட்டத்தில் இதை கட்டின வர முதலமைச்சருக்கு ஒரு மனு, இது ஒரு இது கொடுத்த ஒரு கோரிக்கையாக இப்படி ஒரு பில்டிங் கட்டியாச்சு. அதனால் இங்கே சென்னைக்கு அடுத்தபடியாக இதை ஒரு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையமாக அறிவிக்கோம்னு சொன்னேன். மாண்புமிகு முதலமைச்சர்கள் நீதித்துறை அமைச்சர்கள் சொல்லி சட்டமன்றத்தில், அதாவது கன்னியாகுமரியிலேருந்து திண்டுக்கல் வரை இருக்கின்ற 10 வருவாய் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதியில் ஒட்டத்தில் இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம், கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் அமைக்கப்படும் சொல்லி அறிவித்தாங்க. இப்போ அதில் படிச்சுவே இன்றைக்கி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இருக்காங்க, குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்காங்க, நிறைய போயிட்டாங்க அரசாங்க வேலைக்கு. இப்போ டெய்லி ஒரு 250 பேர், 300-400 பேர் படிச்சுட்டு டெய்லி வருது தண்ணி. டெய்லி வருது. சின்ன கமிட்டியில் இன்னைக்கு போட்டு விட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக இருக்குது, 3 படிக்கு இருக்கு. ஒட்டஞ்சத்திரத்துக்கே வந்து நீர் ஆதாரம்னே சொல்லலாம். ஆமாம், உங்கள் முயற்சியில் கொண்டு வந்தது எப்படி சார் இருக்குது பார்க்கும் போது? ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி கிட்டத்தட்ட 32,80,000 லிட்டர் தண்ணி கொள்ளளவு காவிரி தண்ணி வருது. இங்கே இது ஒட்டத்துக்கு இங்கே வந்து ஒட்டத்தன் பிளாக்குக்கு வந்துட்டு ஒட்டத்தன் பிளாக்கு பூரா இது இங்கேருந்து சப்ளை ஆகுது. அதே மாதிரி ஒட்டத்தன் பிளாக்லேயே தண்ணி அரவக்குறிச்சிலேருந்து கொண்டாந்து நஞ்சை புகழர் எடுக்கிற தண்ணி எடுத்து அரவக்குறிச்சிக்கு கொண்டாந்து அங்கே ட்ரீட்மெண்ட்டு பண்ணி தண்ணியை அப்படியே சின்னகாம்பட்டிங்கிற ஒரு இடத்துல கொண்டாடுறோம். அங்கேயும் 35 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி இதே மாதிரி கட்டி இங்கே அது ஒரு லைன் இங்கே வருது ஒட்டத்துக்கு. இன்னொரு லைன் நேராக கள்ளிமிட்டியம், கள்ளிமிட்டியில் ஒரு MSR தொட்டி, அங்கேருந்து நேராக பாகரையில் 35 லட்சம் லிட்டர் தொட்டி. இதே மாதிரி அங்கங்கே. ஆமாம், அதே மாதிரி தொப்பம்பட்டியில், அப்புறம் மேக்க கொழும்புகொண்டான், அப்புறம் எவிக்சன் நகர்னு சொல்லி மரிச்சலம்லேருந்து புளியம்பட்டி வர வழியில் அங்கே ஒரு தொட்டி. இதே மாதிரி ராட்சச தொட்டி ஒரு 180 இடத்துல ஓகஸ்டி. இதை விட சின்ன சம்புகள் ஒவ்வொரு ஊராட்சிக்கு 2 ஊராட்சி சேர்த்து கட்டி அங்கே தண்ணி கொண்டு சேர்த்து இங்கேருந்து அங்கெல்லாம் கொண்டு வரோம். ஊராட்சி லெவலுக்கு கொண்டு போயாச்சு. ஆமாம், கிராமத்தில் இருக்க கிராமத்துக்கும் வந்து பைப்பில் தொட்டிக்கு ஏற்றுற மாதிரி கொண்டு போய் 87 சம்பு மொத்தம். இப்போ ஒரு 80 கொண்டு போயிட்டாங்க, இன்னும் 7 சம்பு. அதாவது இது 32,80,000. அதெல்லாம் 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் ஊரை பொறுத்து 87 இடத்துல கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டியிருக்கோம். ஓகஸ்டி மேல்நிலை தொட்டி ஒரு 200க்கு மேலே கட்டியிருக்கோம். கட்டி எல்லா இதுக்கும் தண்ணி கொண்டு வரக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த தண்ணி எப்படி வருது தம்பி? தண்ணி டெய்லி வருதில்ல? இப்போ நிறைஞ்சிருக்குது. இப்போது எல்லாம் ஒட்டஞ்சத்திரத்தில் இன்னும், அதாவது நான் சொன்னேன்ல, ஃப்ளக்ஸாக வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்படி எல்லா வீட்டுக்கும் தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா 30 வருஷத்துக்கு இனிமேல் தண்ணி பிரச்சனை வராது. இந்த வருஷம் நீங்கள் தண்ணி பிரச்சனை தான் சார் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், ஏன்னா மழை பெய்யல இந்த வருஷம். இப்போ சென்னையில் இருக்கவங்களாம் வந்து நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஆமாம்,
ஒட்டஞ்சத்திரம் எப்படி மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஒட்டஞ்சத்திரம் சந்தை வந்து பெரிய ஒரு பிரசித்தி பெற்றது, அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டும் வந்து இங்கிருந்து பழனி, மதுரை எல்லாத்துக்கும் இது கோயம்புத்தூர் தென் மாவட்டங்களில் நிற்கிறது சரி, வட மாவட்டங்களில் நிற்கிறது சென்ட்ரல். அதுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாமே இங்க நீங்க நிறைவேற்றி கொடுத்துட்டீங்களா? எப்படி இருக்கு ஒட்டஞ்சத்திரம் சார் வந்து வளர்ச்சி பணிகள்? 30 வருஷம் எனக்கு தெரியும் இவர்தான். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எம்எல்ஏன்னு சொன்னா இவர்தான். ஏன்னா எனக்கு 40 வயசு ஆகுது. 30 வருஷத்துக்குமே எனக்கு தெரியும் இவர் பேர் தான் மைண்ட்ல நின்றுச்சு. அடுத்தது இவர்தான். இங்க அடிப்படை வசதிகள் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க? ரோடு, குடிநீர், பஸ் எல்லாமே மாடல் சிட்டி மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, தொடர்ச்சியா 6 வாட்டி 30 வருஷமா இவரையே ஜெயிக்க வச்சிருக்கீங்க, என்ன காரணம்னு சொல்லுங்க. எனக்கு ஓட்டு 20 வருஷமா தான் இருந்திருக்கான். அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த பேர் வந்து மைண்ட்ல நின்றுச்சு. சார், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உங்க பிஸியான ஸ்கெடியூலையும் தொகுதியை சுற்றி காட்டுறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நாங்கள் கேட்ட கேள்விகளும் வந்து பொறுமையாக பதிலளிச்சிங்க. உங்கள் தொகுதியோட வளர்ச்சி பணிகளையும் எங்களுக்கு காட்டிட்டீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தல் நீங்கள் வெற்றி பெறவே எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நேரம் ஃபஸ்ட்டு ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்களே காலையிலேருந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. காலையில் நேரத்தில் வந்துட்டீங்க. இன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் காலையில் மதியம் ஆரம்பிச்சது 12 மணிக்கு, இப்போ 6 மணி வரைக்கும் 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. பல்வேறு கேள்வி கேட்டிருக்கீங்க, எங்களால் முடிஞ்ச பதில் சொல்லியிருக்கிறேன். ஃபீல்டுலேயும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறீங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2.0 முதலமைச்சர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைதியில் உறுதி, அதில் மாற்றப்பட்டாங்க. கண்டிப்பாக. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.